ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது சேலத்திலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது இந்த கோவில். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 நதி ஒரே இடத்துல சேர்கிற இடத்துல தான் அந்த டெம்பிள் இருக்குது. அங்கே பவானி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி, அதுக்கப்புறம் அமிர்த நதி அப்படின்ற 3 நதியும் ஒரே இடத்துல சங்கமிக்கிற இடம்தான் பவானி டெம்பிள். 3 ஆறும் கூடுற இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த கோவிலுக்கு சங்கமேஸ்வரர் அப்படின்ற பேர் வந்தது. இதில் யார் மெயினாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். பவானி காவேரியும் சேர்கிற இடத்துல வடகரையில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் சிவன் சங்கமேஸ்வரர் ஆகவும், பார்வதி வந்து வேதநாயகியாகவும் காட்சி தராங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் விஷ்ணு வந்து ஆதிகேச பெருமாளாகவும், லக்ஷ்மி தேவிக்கு சௌந்தரவல்லி தாயார் அப்படின்ற ஒரு ஆலயமும் இருக்குது. சைனவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த கோயில் வந்து திகழ்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் கோயிலுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் இங்கே தான் பவானிக்கு வந்துட்டோம். இந்த வழியாக போகணுன்னா நம்ம வந்து டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம டெம்பிளோட பேக் சைடில் தான் இருக்கும். வேதநாயகி தாயாரோட சன்னதி வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அந்த சன்னதியோட வலப்பக்கம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சாமியோட சன்னதியும் இருக்குது. அந்த கோயில் எல்லாத்தையும் கடந்து லாஸ்ட்டாக தான் சிவபெருமான் ஆலயம் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேக் சைடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. இதுதான் அந்த பேக் சைடில் இருக்க பாருங்கள், டெம்பிள் முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வளைஞ்சிட்டு நம்ம வந்து டெம்பிள்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒரு கோயில் இருக்குது. மேலும் இங்கே இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சுயம்பு லிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, கோயில் பக்கம் வந்துட்டோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆயிடுவோம். என்ட்ரன்ஸ், கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து வந்தாச்சு. இப்போ வளைஞ்சேன்னா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இது வந்து கோவிலோட பேக் சைடில் போகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட்டாக குளத்துக்கே போகிற மாதிரி இருக்கும், ஐ மீன் ஆற்றுக்கே போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அங்கே பஸ் தெரியுது பார்த்தீங்களா, அங்கேயும் பைக் பார்க் பண்ணலாம். ஆனால் அங்கே பார்க்கிங் பேமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சைட்லேயே கூட வண்டி நிறுத்திட்டு போகலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. வரவங்க வந்து பார்க்கிங் வந்து அங்கே தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, சைடில் கூட போடலாம். ஆனால் முக்கியமான இந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் தான் அங்கே பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் போகும்போது அந்தளவுக்கு கூட்டம்லாம் எதுவும் இல்லை. கோவிலுக்கு போகிற வழியிலேயே அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஆற்றுக்கு போயிட்டு குளிக்கிற மாதிரியும் வழி இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வளைஞ்சி போகிறீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டை போயிட்டு அந்த சைடும் நம்ம போகிற மாதிரி இருக்கும். 2 வழி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். நம்ம பைக் இங்கே பார்க் பண்ணிட்டு போகலாம். இங்கே பார்க் பண்ணுறதுனால வந்து ஏதோ அமௌண்ட் பே பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, இங்கேயே பார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலோட அந்த ஆற்றுக்கு போயிட்டு தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற கேட்டு க்ளோஸ் ஆனதுனால வந்து நான் பேக் சைடில் மறுபடியும் எகைன் வந்து அந்த பூங்கா வழியாக உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். அங்கே நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாலும், யாருக்காவது திதி கொடுக்குறதா இருந்தாலும் அங்கே டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். கோயிலில் டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது, அதுக்கப்புறம் தோஷங்கள் கழிக்கிறதுக்கும் இங்கே கோவிலவே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கோவிலில் நிர்வாகமே பார்த்துக்குது. வெளியும் ஒரு சில புரோக்கர்ஸுக்கும் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி என்னன்றது பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே ஆடி அமாவாசை இந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த தோஷங்கள் கழிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி தராங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெம்பிளுக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த திதி கொடுப்பாங்கன்றது இங்கே இந்த மண்டபத்துலேயும் கொடுப்பாங்க. இப்போ ஆற்று பக்கத்துலேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து திதி கொடுப்பாங்க. இங்கே இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னாவும் தெரியும், ஒரு சிலர் வந்து இன்றைக்கி அமாவாசைன்றதுனால திதி கொடுத்துட்ருக்காங்க.
அதே மாதிரி இங்கே வந்து அந்த சிவபெருமான் கிட்ட வந்து குழந்தை வரம் இந்த மாதிரிலாம் கேட்குறது தான் இங்கே வந்து நம்ம வழிபட்டு கேட்கலாம். இது வந்து அந்த பார்க்குள்ளேயே தான் இருக்குது, பூங்காக்குள்ளேயே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பூங்காக்குள்ளேயே இங்கே மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கும் சரிங்களா. அந்த மண்டபத்தில் திதி கொடுக்கும்போது வந்து அங்கே ஐயருங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் போனாலே சரி, நீங்கள் ஏதாவது திதி கொடுக்கணுமா இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அந்த மாதிரி கேட்பாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மண்டபத்தை தாண்ட போனீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்க, இப்போ குளிச்சுட்டு இப்போ கோயில் உள்ளே போயாச்சு. உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு பெருமாள் கோயில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டுக்கு போனால் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இந்த கேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்கு போகிற வழி தான். இதுதான் அந்த சங்கமேஸ்வரர் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அம்பாள் கோயில். இது உள்ளே இருக்கிற நவகிரக கோயில். இது உள்ளே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் என்ன சொல்கிறதுனா, இது டெம்பிள் அவுட்டரில் தான் வீடியோ எடுக்க அலோடு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா சாமியை வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை. அதனால் வந்து வெளியே அவுட்டர் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் எப்போயாவது ஒன்ஸ் வந்து இந்த டெம்பிளுக்கு போய் பாருங்கள், வேறு லெவல் வைப்பாக இருக்கும். இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகளும் இருக்குது. இங்கே வந்து சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு போகணுன்னா அந்த சனி ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தலை விருட்சமாக இருக்கிறது வந்து இலந்த மரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேதமே மர வடிவத்தில் இங்கே இருக்கிறதாகவும் புராண கதையில் சொன்னதாகவும் இங்கே சொல்கிறாங்க. இதுதான் அந்த மரம். இங்கே தான் ஒரு சிலர் வராங்க, அவசர அவசரமாக சாமிக்கு மட்டும் கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. பேக் சைடில் என்ன இருக்குது, வேறு எந்தெந்த சன்னதி இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே அவங்க பார்க்கறதில்ல. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா பொறுமையாக எல்லாமே பார்த்துட்டு போங்க. வர்றது வந்து ஒன்ஸ் தான், மறுபடியும் அங்கே வருவோமா அப்படின்றது தெரில. பட் வரும்போது பொறுமையாக அங்கே எந்தெந்த சன்னதி இருக்குது, என்னென்ன சாமி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போங்க. கோயிலுக்கு வர்றது மன அமைதியை தேடி தான். ஆனால் இங்கேயும் வந்து அறக்க பறக்க ஓட வேண்டாம். இதுதான் அங்கே பார்க்லேருந்து டைரெக்டாக இங்கே ஸ்ட்ரைட்டாக கோயில் பேக் சைட்லையும் வரலாம், இப்படியும் வரலாம், நம்ம சுற்றிட்டு நம்ம வரலாம் சரிங்களா. இங்கே வந்து அதுதான் அந்த ஆற்றுக்கு போகிற வழி. இங்கே கோயில்லவே ஒரு 2-3 வழி இருக்குது. அங்கேயே ஆற்றுல குளிச்சுட்டு இந்தாட்டியும் வரலாம். உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி பாருங்கள். ஆனால் சுற்றியும் பார்த்துட்டு போங்க. அந்த பார்க்லேயும் ஒரு 5-6 டெம்பிள் இருக்கும். சின்ன சின்ன மரத்தடியில் ஒரு சின்ன சின்ன கோயில் இருக்கும். இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுப்பிரமணி சுவாமி கோயில். இதுதான் அது பக்கத்துலேயே தான் சனீஸ்வர பகவான் கோயிலும் இருக்குது. இங்கே அதே மாதிரி வில்வ மரம் வேறு லெவலில் வைப் இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா, உள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அந்த காலத்து கோயிலுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே நல்ல பாசிட்டிவ் வைப் வரும். ஒன்றும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா அந்த பெருமாளை பார்த்தீங்கன்னாவே வேறு லெவலில் இருக்கும். நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்க்கல. அந்த மாதிரி ஒரு சிற்பக்கலையை நான் பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த கோவிலை வந்து எல்லோரும் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கோவிலுக்குள்ளேயே வந்து என்ன சொல்கிறது, மாட்டு பண்ணையும் இருக்குது. அது சாமிக்கு சேர்ந்தது, கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப புதுசாகவும் இருக்கும். மேலும் இங்கே இருக்கிற அமுதலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புடையதாகும்னு சொல்கிறாங்க. அது வழிபாடு செஞ்சேன்னா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நீராடி இந்த சங்கமேஸ்வரரை தரிசித்து போனோன்னா அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராது அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அதுக்கு தான் இந்த கோவிலுக்கு திருநன்னா அப்படின்ற ஒரு புராண பேரும் இருக்குது. திருநன்னா அப்படின்றது வந்து எந்த ஒரு தீங்கும் நடக்காது அப்படின்ற பொருள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேரர், சோழர், பாண்டியர் 3 மன்னர்களும் திருப்பணி செஞ்ச கோயில் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க புராண கதையில். ஆண்டுதோறும் மாசி மாதம் சூரியனின் ஒளி ஸ்ரீ சங்கமேஸ்வரர், ஸ்ரீ வேதநாயகி,
ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மேலப்பட்டு சூரிய பூஜை நடப்பது சிறப்புக்குரிய ஒன்று. ஸ்ரீ வேணுகோபால் சன்னதிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுவோட சிற்பம் இருக்குது. அதோட சிற்பத்தின் மகிமை என்னன்னா, அந்த பசுவோட முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் 2 தலைகள் அமைந்துள்ளன. இந்த கோவிலுக்கு ஒரு புராண கதையும் உண்டு. பூலோகத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்க விரும்பிய குபேரரும் இந்த கோவிலுக்கு வந்தார். இந்த கோவிலில் முனிவர்கள், ஞானிகள், கந்தர்வர்கள் தியானம் பண்ணுறதை பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் யானைகள், புலிகள், நாகங்கள், அதுக்கப்புறமா எலிகள், இந்த மாதிரி விலங்குகளும் இங்கே ஒன்றாக சண்டை போடாமல் நீர் அருந்துவதும் அவர் பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகள் இந்த தவம் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம அதோட வேலையை பார்த்துட்டு இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அதில் நெஞ்சுருகி போன குபேரன் இங்கேயே தவம் பண்ணி சிவபெருமான அருள் பெற்ற தலம் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்க, நானும் இங்கே சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக சேனலுக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த போன்ற வீடியோவில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்